இந்த வீடியோவில் ஒருத்தவங்களுக்கு 2 ஜாக்கெட் கட் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரே டைம்லேயே போட்டு கட் பண்ணிடலாம். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. இதை 2 மடிப்பாக மடிச்சிட்டேன். இன்னொரு பெட்டியும் அதே மாதிரி 2 மடிப்பாக மடிச்சாச்சுது. மடிச்சுட்டு இப்போ மடிக்கும் போது மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வந்துருச்சுது. அடுத்தது கை உயரம் வைக்கணும். இது கை சின்னதாக இருக்கு, இதை விட 1 இன்ச்சு உயரம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால இவ்வளோ தூரத்துக்கு நான் கையை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த அளவு, இங்கே மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக இவ்வளோ அளவு விட்டுட்டு மார்க் பண்ணிட்டேன். உயரம் வச்சிட்டோம். அடுத்தது கை சுற்றளவு. கை சுற்றளவு எப்பயுமே எடுக்கும்போது இந்த ஹாம்கோல்லேருந்து நேர இடத்த இப்படி பிடிச்சி எடுக்க சொல்லுவேன். அதே மாதிரியே இப்படி எடுத்துக்குங்க. இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு 3.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இப்படி கோட் போட்டுற வேண்டியதுதான். இங்க ஒரு அர்கட் பண்ணிடணும். கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக அதுல ஒரு அர்கட் பண்ணிடணும். கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது பாடி கட் பண்றேன். கை சின்னதா இருந்ததுன்னா கையை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டீங்களே அப்படின்னாதீங்க. கை சின்னதா இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கை நீட்டா வந்ததுன்னா பாடி சுற்றளவு 10 அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கை கட் பண்ணணும். எடுத்த உடனே கையை கட் பண்ணிட்டீங்கன்னா பாடி சுற்றளவு பத்தாம போயிடும் நீட்டு கையா இருந்ததுன்னா. அதனால சின்ன கையா இருந்ததுன்னா கட் பண்ணலாம். இப்ப இதே மாதிரி கரபாகம் இங்க நம்ம பக்கம் இந்த கை பக்கம் வர மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு வச்சுட்டு அடுத்தது மார்பு சுற்றளவு இந்த 2 ஹாம்கோல் சைடும் இப்படி எடுத்துக்குங்க. இது கரெக்டான அளவா வராது, இருந்தாலும் சும்மா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணிட்டு அதே அளவுக்கு மடிச்சு போட்டுட்டு அடுத்தது முன்துண்டு அளவே எடுக்கணும். எதுக்கு அந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சில ஜாக்கெட்ல எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பேக் சைடில் சின்னதாக கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல சுருக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டிங் ஒரு மாடலில் இருக்கும். அப்போ இந்த சைடு கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு சில ஜாக்கெட்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஃப்ரண்ட்ல ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், பேக் சைடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லா சைட்லையுமே நம்ம அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது சரி ஓரளவுக்கு இந்த அளவு இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணும்போது போயிடும். இப்போ இதுல இருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. இது அளவு கரெக்டான அளவா இருக்கு. அப்படியே கட் பண்ணிடலாம். வெட்டிட்டு அளவு வேணா மார்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு சொல்றேன். மார்பு சுற்றளவு 10 + 1.5 11.5. இப்போ மார்பு சுற்றளவு இதுல வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மார்பு சுற்றளவு கரெக்டா மடிச்சு போட்டுடணும். இது ஓரளவுக்கு நான் ஜாக்கெட் வெட்டி தைப்பேன் அப்படின்றவங்க இது கத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் ஜாக்கெட் வெட்ட போறேன் அப்படின்றவங்க 2 பிட்ல வெட்டக்கூடாது. அதனால ஓரளவுக்கு நான் வெட்டி தைப்பேன், 2 ஜாக்கெட் போட்டு வெட்ட தெரியாது அப்படின்றவங்க இதை கத்துக்கலாம். அடுத்தது பின் துண்டு உயரம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக இங்க இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இதுல விட்டுருங்க. ஏன் மடிச்சு போட்ட திருப்பி போட்டிருக்கிறேன் அப்படின்னா 2 துணியும் ஒன்னாவே இருக்கு. அதுல எப்படி இருந்ததுன்னா உள் துணி கொஞ்சம் உள் பக்கமா இருந்தது, அதனால இப்படி திருப்பி போட்டிருக்கிறேன். இப்ப இதுல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடணும். இந்த துணி மடிச்சு தைக்கிறதுக்கு அடுத்தது இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வரணுமோ ஷோல்டர் அளவுல ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடணும் ஜாயின் பண்றதுக்காக. இப்படி கோடு போட்டோம். இதுல இருந்து 2.25 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிடுங்க. இதுல இருந்து 2.25 இன்ச்சு. அடுத்தது பின்கழுத்து
இந்த 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறது ஒன்றா வச்சிடுறோம். அடுத்தது கழுத்து சைடு இப்படி வந்துடுது. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எங்கே முடியுதுன்றதை பார்த்துட்டு அங்கே மார்க் பண்ணோம்னா பின் கழுத்து கரெக்டான அளவு வந்துடும். இப்போ இதுக்கும் வளைவு போட்டுடுறீங்க. இப்படி இப்போ இந்த இடத்துல இருந்து பின் துண்டு உயரம் இவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த அளவுக்கு அப்படியே வச்சு இது மடிச்சிடுங்க. அதே 2.25 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு அடுத்தது முன்கழுத்து முன் துண்டு உயரம் இதெல்லாமே வைக்கணும். இதுல இருந்து முன்கழுத்து இங்க வைக்கணும். அடுத்தது ஷோல்டர் அளவு. இதுல ஹெம்மிங் பிரிஞ்சிருக்கு, அதனால அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு இதுல இருந்து வைக்கிறேன். வச்சுட்டு 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஹாம்கோல் அளவு மார்க் பண்ணதுல இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இதை எடுத்து கரெக்டா அப்படி வைக்கணும். வச்சுட்டு ஒரு விரலை இப்படி நவுத்திட்டு இப்படி வளைச்சு போட்டிங்கன்னா அந்த வளைவு கரெக்டா வந்துடும். அதை அப்படியே வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதோட பாடி சுற்றளவு முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஹாம்கோல் எங்க முடிஞ்சிருக்கோ அதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முன்துண்டு உயரம். முன்துண்டு உயரம் எடுக்கும்போது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, இந்த பெரிய டாட் பிடிச்சிருக்காது, இந்த இடம் வரைக்கும் இப்படி எடுத்துக்கணும். அங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக அந்த இடத்துல விட்டுடணும். தையல் இந்த இடத்துல எங்க இருக்கு, இதுல இருந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக விட்டுடுறீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல எவ்வளவு முடியுதோ இதோட முடியுது, இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப எப்பயும் போல இங்க இருந்து 2.5 இன்ச்சு, இதுல இருந்து 1.5 இன்ச்சு. இப்ப இதுக்கும் இப்படி கோடு போட்டுடுறீங்க. இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஷேப் எடுத்துடணும். பின் துண்டு தச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு தூரம் இருக்குதுன்றதுக்காக பின் துண்டு உயரம் இவ்வளவுதான் வரணும்னு மார்க் பண்ணிருக்கிறோம். அந்த மார்க்கை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. இதுல இருந்து எவ்வளவு தூரம் வரும், ஒரு 2.75 இன்ச்சு வரும். இந்த இதை விட 1 இன்ச்சு பிளஸ் பண்ணி பட்டி வெட்டிக்கணும். இதுல இருந்து ஹாம்கோல் அளவு 4.75. அதே 4.75 அளவை இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இங்க இருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கணும். வச்சு இங்க மார்க் போட்டுக்கோங்க. இப்ப ஹாம்கோல் வளைவு போட்டோம். முன் துண்டு பின் துண்டு எல்லா அளவும் எடுத்தாச்சுது. அடுத்தது கட் பண்றது எப்படின்னு பாருங்க. இதுல இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு, இங்க இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு இதுல இருந்து எப்படி ஷேப் எடுத்துடணும். பாடி ஷேப் எடுத்து தான் தைக்கணும் எப்பயுமே. இதுல வெட்டும் போது என்ன பண்றீங்க, இது அப்படியே பின் துண்டு, இது முன் துண்டு. நம்ம இந்த இடத்துல பட்டிக்காக கட் பண்ணிக்கிறோம்ல, இது முன் துண்டுக்கு அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு இதுல ஷேப் எடுத்துடணும். இந்த கார்னர் நம்ம இங்க இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கிறோம்ல, இதுல இருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு கட் பண்ணிக்கணும்.
அடுத்தது இங்கேருந்து 2.5க்கு மார்க் பண்ணோம்ல, அங்க ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும். இதுல இருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணதுல ஒரு மார்க் பண்ணதுல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல சென்டர் டாட் பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு ஹேர் கட் பண்றது. முன் துண்டு, கை எல்லாம் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பட்டி கட் பண்ணணும். இந்த பீஸ் இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பீஸ் அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிடுறேன். சுற்றளவுல கம்மி பண்றேன். எப்பயுமே அந்த சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதை விட 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். இந்த ஷேப் இவ்வளவு பெருசு தேவையில்லை. இதுல கொஞ்சோண்டு ஷேப் கம்மி பண்ணிடணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, இங்க மேல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல ஷேப் அப்படியே கம்மி பண்ணிடணும். இப்ப இதை எடுத்து இது மேல வச்சோம்னா பத்தாம இருக்கும். இப்ப இதுல 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாதான் பட்டிக்கு இந்த இடத்துல தச்சு திருப்பணும். அடுத்தது இன்னும் இந்த உயரம் வர்றதுக்கே இதுல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை விட 1 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணி தைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பீஸ் இருக்குது பாருங்க, எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வச்சோம்ல பாடியில இருந்து, இந்த பீஸை எடுத்து இதுக்கு மேல வச்சு, இப்ப இதுல சகப்பு துணியில கொஞ்சம் துணி பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த துணியில கொஞ்சம் பெரிய பட்டியா வெட்டிக்கலாம் இதே அளவு வச்சு. இப்ப இதை எடுத்து இது மேல வைக்கிறோம். இப்ப இதை விட இது 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. சகப்பு துணி இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப இந்த கலர் துணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த பீஸ் எடுத்து நான் இதுல ஜாயின் பண்ணி இந்த பட்டி அளவுக்கு இதை கரெக்ட் பண்ணிடுவேன். கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா உள் துணியில ஸ்டிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வேற துணி கட் பண்ணி வச்சு பட்டி எப்பயும் தைக்கிற மாதிரி தைச்சிடுவேன். 2 பீஸ் போட்டு கட் பண்றோம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் கவனமாவே செய்யணும். ஆழம் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 பீஸ் போட்டு வெட்டுறது. வெட்டும்போது கிராஸ்லாம் இல்லாம மேல ஒரு துணி மட்டும் கொஞ்சம் இழுத்து வெட்டிடுவீங்க, கீழ் துணி கொஞ்சம் நவுந்த மாதிரிலாம் வரும். அப்படின்னும் போது அளவு கொஞ்சம் மாறும். அதனால வெட்டும் போதே கரெக்டா இதே மாதிரியே மேல உள்ள துணி கீழே உள்ள துணி 2 துணியுமே ஒரே சைஸ்ல கரெக்டா கட் பண்ணி தைக்கும் போது அளவு கரெக்டா வரும். தைக்கிறத பாத்துங்க. இப்ப ரெட் கலர்ல கரெக்டான சைஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்ப இதுல என்னன்னா சின்னதா இருக்குது, இதுல மட்டும் ஒட்டு போட்டு எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்றது சொல்றேன். ஜாயின் பண்ணும் போதும் இதே மாதிரி இந்த வளைவு கரெக்டா வருதா அப்படின்றத பார்த்து வச்சிருங்க. இதுல வளைவு தேவையில்லை, அதனால இதுல கட் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கு மேல ஒரு பீஸ் எடுத்து வச்சிடணும், இதுக்கு மேல ஒரு பீஸ் எடுத்து வச்சிடணும். அடுத்தது படிமான தையல் போடணும். இந்த 2 வளைவும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சிடணும். இப்ப ரெண்டுமே நல்ல பக்கமா இருக்குது. ஜாயின் பண்ண பக்கம் இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் இருக்கு. அடுத்தது ரெட் கலர்ல உள்ளதுதான் கரெக்டான சைஸ் நம்ம கட் பண்ணோம். அடுத்தது அதை தூக்கி இது மேல வச்சிடணும்.
இப்போ கரெக்டான சைஸ் பட்டி ரெடி பண்ணியாச்சுது. இதில் 2 பீஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா இப்போ ஸ்டிப்புக்காக கொடுத்ததுல 2 பீஸ் இருக்குது. இதில் வளைவு பக்கம் இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் 2 பீஸ் கொடுத்துருக்குறேன். இதில் வளைவு பக்கம் அப்படி இருக்குது. 2 சைட்லேயும் வளைவு பக்கம் அப்படி இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு தைச்சாக்கா பட்டி மாறாமல் இருக்கும். அதே மாதிரி தைக்கும் போது ஜாயின் பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, அதை மேல் பக்கமாக அப்படி வைக்கணும். அப்போ தைச்சிட்டு திருப்பும் போது அது உள் சைடு போயிடும். தைச்சிட்டு வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி வளைவு 2 சைடும் ஒரே மாதிரி இப்படி இருக்கணும். ரெண்டு துடைய ஹைட்டும் கரெக்டாக இருக்கு. அடுத்தது முன் துணியில் டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கும்போது இப்போ ஒரு சைடில் இப்படி சின்னதாக இருக்கும், அடுத்த சைடு வைக்கும்போது இப்படி பெரிய பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டும் டாட் பிடிச்சிடலாம். வளைவு சைடு ரெண்டும் கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி இது இந்த சைடில் இந்த பட்டி இந்த சைடுக்கு, அப்போதான் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சாக்கா
பட்டி வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வளைவு பக்கம் இதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ராலாம் நீட்டிட்டு இருக்கக்கூடாது. நீட்டி இருக்குதேன்னுட்டு கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோம்னா இந்த சைஸ் உங்களுக்கு கம்மியாக போயிடும். ஓப்பன் பீஸ் வைக்கிறப்ப ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு இந்த சைடு ரெண்டும் இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த சைடில் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த பீஸ் எதோட முடியுதோ அதோட கரெக்டாக இப்படி கட் பண்ணிடணும். ஆம்கோல் கட் பண்ணோம்ல அந்த பீஸ்ல இந்த லென்த் அப்படியே உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும் ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்கு. இதுல இருந்து 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கணும். கொக்கி பீஸ் வைக்கணும். கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு இந்த பீஸ் இப்படி 2ஆ மடிச்சுக்கணும். கீழே மடிச்சு வைக்கிறதுக்காக 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும். இதுல எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கணும். ஒரே பட்டையா அப்படியே வச்சிருக்கிற மடிக்கல. எப்பயுமே தைக்கும் போது இந்த அளவுக்கு பிடிச்சி தையல் போடணும். தைச்சாதான் உங்களுக்கு பிச்சுக்காம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தையல் போடுங்க. ஒரு பீஸா வச்சு தைச்சோம்ல அதை இப்படி மடிச்சுக்கணும். அடுத்தது இந்த சைடில் கொஞ்சோண்டு இப்படி மடிச்சுட்டு அப்படியே இந்த தையல் போட்டதுக்கு மேலேயே எடுத்து இங்கே தையல் போட்டோம்னா ஜாயின் பண்ணுறதுக்கு அது மேலேயே வச்சு இப்படி தையல் போடணும். இது எக்ஸ்ட்ரா பீஸ். அடுத்தது இந்த பீஸை இப்படி ஃபுல்லும் மடிச்சிடணும். இந்த தையல் போட்டிருந்தோம்ல அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே மடிச்சிடணும். இதில் மேலே மடிக்க தேவையில்லை. ஏன்னா மேலே நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம். அதனால மேல் சைடு மடிக்க தேவையில்லை. இந்த 2 பீஸும் எடுத்து ஒன்றா அப்படி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா பிரிச்சுட்டு தான் செய்யணும். கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா 2 கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஒரு சில சமயம் இப்படி ஏறி இருக்கும். அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு மட்டும் கழுத்து ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அதை என்ன பண்ணணும், இந்த இடத்த இப்போ நம்ம தைச்சிருக்கிறோம்ல இதை ஃபுல்லு இப்படி பிரிச்சுட்டு இங்கே கொஞ்சோண்டு லைட்டாக இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கணும். அடுத்தது பின் துண்டில் மடிச்சு தைக்கணும். ஆம்கோல் சைடில் உள்ளதை எடுத்து அப்படிங்க வைக்கணும். இந்த சைடு ஓப்பன் பீஸ் வச்சிருக்கிறோம். இது சைடு ஜாயின் பண்ணுற இடம். இதை எடுத்து இப்போ இது முன் துணில் இது ஆம்கோல், பின் துணில் இது ஆம்கோல், 2 சைடையும் எடுத்து இப்படி ஒன்றா வச்சிடணும். வச்சுட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது பின் துண்டு மடிச்சு தைச்சதுக்கு அப்புறமா இந்த அளவு வரணுன்றதுக்காக அர்க்காட் பண்ணியிருக்கிறோம்ல, இப்போ கரெக்டாக வருது. அப்போ அதே அளவுக்கு மடிச்சு தைச்சிடலாம்.
தச்சாச்சு. அடுத்தது இதுல இந்த ஷோல்டருக்கு நேரா டாட் பிடிச்சிடுங்க. இதுல இருந்து இதுக்கு நேரா இப்படி வச்சு டாட் பிடிச்சிடணும். இதுல இருந்து 4 இன்ச் அளவுக்கு. இந்த சைட்லயே ஷோல்டருக்கு நேரா இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம மடிச்சு வச்சிருக்கிறோம்ல, இந்த பக்கம் தான் வச்சு டாட் பிடிக்கணும், உள் சைடு போற மாதிரி. தைக்கும் போதே கவனமா பார்த்து தைச்சிங்கன்னா பிரிக்க தேவையில்லை. இல்லைன்னா பிரிச்சுட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் ஆகும், துணியும் வேஸ்ட் ஆயிடும். அதனால கவனமா தைக்கணும். இப்ப இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஓப்பன் பீஸ் நமக்கு இந்த சைட்ல தான் வரணும். அதனால இதை எடுத்து இந்த சைடு வச்சிருக்கேன். அதே மாதிரி இதுலயும் ஓப்பன் பீஸ் சென்டர்ல வந்துருச்சு. இதுல ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 சைட்லயுமே கரெக்டா வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே கரெக்டாவே இருக்கணும். நவுந்து இந்த சைடு உள்ளார போய் இந்த சைடு வெளில இப்படி நவுந்து வந்தெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டா வச்சு தையல் போடணும். அடுத்தது கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போதும் இந்த 2 பீஸையும் ஒன்னாவே வச்சு கட் பண்ணிக்கிறேன். அடுத்த தடவை தைக்கும் போது ரெட் கலர் தைக்கும் போது ஈஸியா இருக்கும். ஒன்னொன்னுக்கு தனித்தனியா கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸா ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இப்படி பார்த்தோம்னா இந்த ஜாயின் பண்ணது ஃபுல்லும் இதே சைடில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி 2ஆ மடிச்சுக்குங்க. மடிச்சு வச்சு தையல் போட்டா ஈஸியா இருக்கும்.
நல்ல பக்கமாக வச்சுக்கணும். கிராஸ் பீஸ் வைக்கும்போது நல்ல பக்கமாக அப்படி வச்சிடணும். இந்த பிசுறு பாகம் இருக்கிறத இந்த பக்கத்தில் வச்சிடணும். இப்படி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி வச்சிடணும். இதுலேயும் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்தது படிமான தையல் போடணும். படிமான தையல் போடும்போது அப்படியே இந்த பீஸை இப்படி மடிச்சுக்கணும். படிமான தையல் போடும்போதும் அதே மாதிரி இந்த சைடில் கரெக்டாக இந்த பீஸ் மேலே இந்த சைடில் இங்கே வரணும். இங்கெல்லாம் நவுத்திலாம் போடக்கூடாது, மடித்து எமிங் பண்ண முடியாது. அதனால கரெக்டாக பார்த்து போடுங்க பொறுமையாக. இதில் இதை மடிச்சிடணும். மடிச்சுட்டு இதில் எம்மிங் பண்ணாமல் தையல் போட்டு கொடுக்குறேன். இதில் அவங்க கேட்டதுனால அதே மாதிரி இந்த இடத்துலையும் தையல் போடும்போது என்ன பண்ணணும், எம்மிங் பண்ணும்போது எப்படி நம்ம இந்த நுனியில் எம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த தையல் போடும்போது இந்த நுனியிலேயே தான் வரணும். அப்போ தான் கரெக்டாக கழுத்து ஷேப் வரும். அடுத்தது கைக்கு கீழே இங்கே கட் பண்ணிக்கிறோம்ல அந்த இடத்துக்கு நேராக தையல் போட்டுடுறேன். இப்போ இதில் ஆழம் எடுக்காம கை வெட்டியிருக்கிறேன். அதனால எந்த பக்கம் வேணா எப்படி வேணா வச்சு தையல் போட்டுடலாம். ஆழம் எடுத்திருந்தா இந்த பக்கம் ஆழம் எடுத்திருக்கா அப்படின்னா இந்த பக்கத்துலயும் ஆழம் எடுத்த பக்கத்தையே வச்சு தையல் போடணும். இப்போ இதெல்லாம் ஆழம் எடுத்துருவேன். எப்படின்னா மடிச்சு வச்ச பக்கம் இதுல இந்த சைடு இருக்கு, இதுல இந்த சைடு இருக்குது. அதை கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு இங்கே அக்கல் பண்ண இடம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இதில் இங்கேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு, இதுலேருந்து 3/4 இன்ச் அளவுக்கு இன்ச் ஸ்டெப்பில் வச்சுட்டு அப்படியே ஷேப் இந்த இடத்துல ஆழம் எடுத்துடணும்.
இதுல திருப்பி தச்ச பக்கம் இந்த சைட்ல இருக்கு, ஆழம் எடுத்தது இந்த சைட்ல இருக்கு. இப்படி வச்சு தச்சுட்டு திருப்பினோம்னா இப்ப இதுவும் நல்ல பக்கமா இருக்கும், இதுவும் நல்ல பக்கமா இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு வச்சு தையல் போடணும். இப்போ இதை அர்க்கட் பண்ணதை எடுத்து இது சென்டர்ல இப்படி ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு கை கரெக்டா இப்படி பத்துதான்னு பார்க்கணும். இல்லை இவ்வளவு தூரம் தான் வருது, அந்த அளவுக்கு நவுத்தி அப்படியே தையல் போட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது அது அதுல போயிடும். தச்சுட்டு இப்படி பார்க்கும்போது எதுலையுமே சின்னதா சுருக்கம் கூட இருக்கக்கூடாது, அழகா நீட்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் தைக்க கத்துக்குங்க. இந்த கை தைக்கிறத பாத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு வைக்கும்போது அர்க்கட் பண்ணிருக்கிறோம். இதுதான் ஆழம் எடுத்த பக்கம், அடையாளம் தெரியணுன்றதுக்காக இதுல இந்த இடத்துல அர்க்கட் பண்ணிருக்கிறேன். இப்ப மடிச்சு வச்சது இந்த பக்கம் வருது. இந்த ஷோல்டருக்கு நேரா இப்படி வச்சுட்டு இதுல இருந்து எவ்வளவு தூரம் சுற்றளவு வருதோ அந்த இடத்துக்கு நேரா இருந்து தைக்க ஆரம்பிச்சிடணும். சுருக்கம் இல்லாம இந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறமா கை கீழ் சுற்றளவு பார்க்கணும், சைடு ஜாயின் பண்ணிடணும். ரெண்டுமே கொக்கி பீஸு, இதுவும் கொக்கி வைக்கிற பீஸு, இதை கொக்கி வச்சிருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா அப்படி வச்சிடணும். வச்சுட்டு இங்கே இடுப்பு சுற்றளவு அளந்து பார்த்துடுறோம். அளந்து பார்க்கும்போது இதை விட இது லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ திருப்பி என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அடுத்தது கை கீழ் சுற்றளவு பார்க்கணும். கரெக்டா அந்த தையல் எங்க இருக்கோ அந்த இடத்த இப்படி பிடிச்சிடணும். ஏற்கனவே இடுப்பு சுற்றளவு பார்த்து தையல் போட்டாச்சு. அதுல இருந்து கொண்டு வந்து இந்த தையல்ல கொண்டு வந்து முடிச்சிடணும்.
இதே மாதிரி அந்த சைட்லையும் பிடிச்சிடணும். தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய அளவு ஏற்கனவே இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டோம், அதை கரெக்ட் பண்ணியாச்சுது. அடுத்தது கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு இந்த அளவில் உள்ள அளவை தான் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தையல் போட்டோம். அடுத்தது பார்க்க வேண்டியது இந்த மார்பு சுற்றளவு. இந்த இடத்துக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது. இதே அளவில் நம்ம இதை தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வேற எந்த அளவுலாம் பார்க்க தேவையில்லை. இடுப்பு கீழ் சுற்றளவு, இந்த இடத்துல ஆம்கோல் அளவு, இந்த இடத்துல மார்பு சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, இது 3 அளவு பார்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும் ஜாக்கெட்டு.